ஒரு வருஷமா படிக்க வேண்டிய எக்ஸாம நான் ஒரே நாள்ல போய் எழுதிட்டு வந்த கதைய தான் நண்பர்களே இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். இதுதான் இந்த சேனலோட விளாக் 1. சரி இத்தன நாளா படிக்கலன்ட்டு மனசு கேட்கலன்ட்டு உட்காந்து லைட்டா படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க ஆரம்பிச்சோனே யாருக்குன்னு பிடிச்சோ, டக்குன்னு போய் எங்க அம்மா வீட்ல பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்படியே நம்ம வண்டி எடுத்துட்டு போய் பால் வாங்கிட்டு அப்படியே வந்தேன் நண்பர்களே. டீய போட்டு குடிச்சுட்டு அப்படியே டிப்டாப்பா கிளம்பும்போது தான் என் ஃப்ரெண்டு வந்து சொல்றேன், "இந்த எக்ஸாமுக்கு வந்து இப்படியெல்லாம் கிளம்பக்கூடாது. போய் டீ ஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டுட்டு வாடா" அப்படின்னேன். சரி நம்மளும் டக்குன்னு எடுத்து டீ ஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டுட்டு வந்தாச்சு. காக்கா ஜெர்சி நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி அப்படியே பேசிட்டு கிளம்பலான்னு பார்த்தா, டக்குன்னு ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு. அந்த சம்பவம் என்னன்னா, ஞாயித்துக்கிழமை பார்த்தா ஃபோட்டோ எடுக்கணுங்கிறாய்ங்க. ஏன்னா ஞாயித்துக்கிழமை எப்புட்றா ஃபோட்டோ எடுக்கிறது? சரின்னு போயிட்டு கடைக்கு முன்னாடி நின்னா கடை க்ளோஸ் ஆயிருந்துச்சு. மத்த கடை எல்லாமே ஓப்பன்ல இருக்கு. அந்த கடை மட்டும் க்ளோஸ்ல இருக்கு. சரி கடைசி 1 மணி நேரம் இருக்கு அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு டைரக்ட்டா வந்தாச்சு. வந்து எழுதிட்டு வந்தா ரொம்ப டஃப்பா இருந்துச்சு பேப்பரு. பின்ன எல்லாரும் ஒரு வருஷமா எழுதி இருக்க படிச்சுக்கிருக்க பேப்பர நம்ம ஒரே நாள்ல போய் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி அப்படின்ட்டு அடுத்த எக்ஸாம்ல பார்த்துக்கலான்ட்டு நம்மளுக்கே ஒரு நம்பிக்கைய கான்ஃபிடென்ட்ட குடுத்துக்கிட்டேன் நண்பர்களே. சரி அவ்வளோதான் இந்த விளாக் இதோட முடியுது. சப்போர்ட் பண்ணுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனல்ல இன்னும் நெறைய விளாக் வரும்.